Hello friends, welcome back to my channel. நாமும் business செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டெய்லியுமே ஒரு 2000 rupees earn பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் business டாப்பா இப்போ ஃபாஸ்ட் ட்ரெண்டிங்கா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்க business. இது எய்தர் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கோ இல்ல ஆன்லைன்லயோ நம்ம சேல்ஸ் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் earn பண்ண முடியும். இந்த மாதிரியான புதுசா ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் Flipkartல வந்து எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லிஸ்ட் கீழே கொடுத்திருப்பேன். ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு, எப்படி நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி ஈஸியா லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இந்த பிசினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பிசினஸ் வந்து டார்கெட் பண்றது கிடையாது. ஒரு 10-20 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா சீசன் வைஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பல்கா அப்படியே ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறோம், அப்படியே சேல்ஸ் பண்றோம், ஒரு 2000 rupees ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அந்த டைம்ல இருக்க அந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் இன் டீடைல்டா பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் குள்ள போயிடலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தலை பின்னுவோம் பாத்தீங்களா, தலை பின்னும் போது நார்மலா ஜடை பின்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து பின்னிடுவோம். ஆனா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இந்த பிரெஞ்ச் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்துட்டு ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பியூட்டி பார்லர் அப்படின்னு நம்ம போனோம்னா குறைஞ்சது மினிமம் 500 ரூபா அப்படின்றது நமக்கு கேட்பாங்க. ஆனா இந்த மிஷின் வச்சு நம்ம வீட்லயே வந்துட்டு நம்மளால ஈஸியா ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்க முடியும், செல்ஃபாவும் பண்ண முடியும், இன்னொருத்தவங்களும் நமக்கு பண்ணி விடலாம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு சின்ன மிஷின் இருந்தாலே போதும். இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கேட்கறதுக்கு இது என்ன ரொம்ப பெருசா ஒன்றும் ப்ராப்ளமா கிடையாது, பட் ஒரு ஓகே கன்சிடரபிளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இண்டிவிஜுவலா எவ்ரி ஃபீமேல்ஸ்க்கு, இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருக்கட்டும், ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து கிட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், அவங்களுக்கு டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் யோசிப்பாங்க, அவங்களும் பண்ணிட்டு போகணும் வெளியே போகும்போது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஒரு வாட்டியும் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம வீட்லயே இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 டைப்ஸ் ஆஃப் செட் வந்து எப்படி பண்றது அப்படின்ற ஒரு மேனுவல் இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினை வந்து இப்போ ட்ரெண்டிங்கா வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்குங்க இந்த மிஷின் மார்க்கெட்ல. எப்படியெல்லாம் பண்ணணும், இதுக்கு வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், இது ட்விஸ்ட் பண்ணும், ஒன்றும் இல்லை, நம்மளோட முடியை வந்துட்டு எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணும் போது அது ஒரு விதமா நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங்ஸ் வந்து பண்ணிடும். ஃபர்ஸ்ட் நம்ம இது ப்ராடக்ட் வாங்கினதுமே ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு 10-15 minutes டைம் எடுக்கும். ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் நீங்க அந்த பிசினஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு டெமோக்காக ஒரு விக் வச்சுக்கலாம். நீங்க ஒரு சின்ன அந்த ஹெட்டோட வருது பாத்தீங்களா, அந்த மாதிரியான விக் ஒன்று வச்சுட்டு அந்த விக்ல வந்து ஒரு டெமோ மாதிரி நீங்க பண்ணி காட்டலாம். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படி நீங்க ஒரு கிரௌடட் பிளேஸ்ல பண்ணி காட்டுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை அங்க வாங்குற மக்கள் ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா மினிமம் வந்து ஒரு 7 பேராவது அந்த ப்ராடக்ட்டை வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் அப்படின்னா நீங்க அந்த டெமோ விக் வச்சு ஒரு 3-4 டிசைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி, இப்பெல்லாம் வந்து இ-காமர்ஸ் சைட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸுமே வந்து போஸ்ட் பண்ண முடியுது, நம்மளோட ப்ராடக்டோட வீடியோஸ் அந்த மாதிரி நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தாங்க நம்ம சொல்லணும். ஆக்சுவலா இதோட ப்ராஃபிட் பத்தி நம்ம பார்க்கலாம். பர் பீஸ் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு உங்களால தாராளமா வாங்க முடியும். ஆனா நீங்க எம்ஆர்பி இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், டப்பா பின்னாடியே 1500 ரூபாய் தான் இதுல இருக்கும். ஹோல்சேல்ல 250 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் தாராளமா சேல்ஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு 50 rupeesல இருந்து நம்ம வந்து 150 rupees வரைக்கும் மார்ஜின் அப்படின்றது வைக்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலே ஒரு 10 பீஸ் 20 பீஸ், ஒரு 10 பீஸ் நீங்க சேல்ஸ் பண்றீங்க, ஒரு 150 rupees 200 rupeesனா கூட உங்களால ஈஸியா 2000 rupees கிட்ட, அதாவது அந்த இவ்வளவுதான் ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, அதுக்கு அதிகமாகவும் சேல்ஸ் ஆகலாம். ஆனா ஆன்லைன்ல பொறுத்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆகுது. மீஷோ, அமேசான், அதே போல Flipkart, இந்த 3த்துலயுமே நீங்க போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ப்ராடக்டாவது ஈஸியா மூவ்மெண்ட் ஆயிடும். 200 ரூபா ஒரு ப்ராடக்ட்னு டார்கெட் வச்சா கூட ஒரு 1000 ரூபான்றது earn பண்ணிட முடியும். இதை தவிர்த்து ஆன்லைன்ல நீங்க இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, அங்க நீங்க இதை சேல்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்ல, ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல பல்கா சேல்ஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்க ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கூட சேர்த்து இதை பண்ணலாம். இது மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைலிங் இதை பண்ண முடியும் அப்படின்றத நீங்க அந்த டெமோல காட்டுவீங்க பாத்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மூவ்மெண்டே தெரியும். ஏன்னா
மிஷின் ஒன்று இருக்கு, அதுல எப்படி வந்து ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியாமையே நிறைய பேர் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னா தான் அதுல அவங்க ஸ்டைலிங் பண்ணுவாங்க. அதை பார்த்து 4 பேர் இதை நீங்க எங்க வாங்குனீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குன்றதை வெளியே சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங்க்கு, அதே போல பாத்தீங்க அப்படின்னா கர்லி ஹேர் மேக் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுல வாங்கி வச்சிருப்போம். ஆனா அதை எப்படி யூஸ் பண்றது, யூஸ் பண்ணியும் அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகலன்னு அப்படியே எடுத்து மூலையில போட்டு வச்சிருக்கிறதா நம்ம வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம தான் கிளியரா இந்த ப்ராடக்ட் எப்படி யூசேஜ், அந்த மேனுவல் கைட் அப்படின்றது இந்த மிஷின் கூடயே உள்ள வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல போட்டிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ஒரு கொஞ்சமா மட்டும் முடி எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல இருக்க கிளிப்பிங் அதுல வந்து விடணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சைட்ல இருக்கிறதையும் எடுத்து விடணும். ஸோ 2 பின்னல் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை ட்விஸ்ட் பண்ணும். ஸ்டெப் 3 ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பின்னல் அது வந்து விழுந்துரும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மேனுவல்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா மேனுவல்ல பாக்குறதுக்கும் ஒருத்தவங்க நேர்ல ஒர்க் பண்ணி மிஷின்ஸை பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு புரியாம போக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒரு அந்த விக் டைப் இருக்கு பாத்தீங்களா, பாரிஸ் கார்னர்லாம் ஹெட்டோட சேர்ந்து அந்த விக் டைப்ஸ் நிறைய விற்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 2 விக் டைப் வாங்கி வச்சுட்டு நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அதுல மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நிறைய யார்கிட்ட நீங்க பண்ணி காட்டணும்னா அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா வருவாங்க. வந்துட்டு சில பேர் மிஷின் பார்த்ததும் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்ததும் இந்த பேம்ப்ளெட்ஸ் பார்த்ததுமே வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இதை எப்படி ஆப்ரேட் பண்றது, இது எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி உங்களை கேட்டாங்கன்னா மட்டும் நீங்க அந்த டெமோ காட்டினா போதும். ஒரே பிளேஸ்ல நல்ல க்ரௌடடான பிளேஸ்ல, இந்த காலேஜஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துங்கள்ல, ஆஃபீஸ் கோயர்ஸ் போற இடத்துல, இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸ்ல, மார்க்கெட் பிளேஸ்ல இப்படி நீங்க இதை பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு சாலிடா 10ல இருந்து 20 மிஷின் ஈஸியா போயிடும். இதை தவிர்த்து ஆன்லைன்ல பண்ணுங்க. ஆன்லைன்ல ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவுதான். எஃப்எஸ்ஐ அப்படின்றது ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு தேவை. ஸோ ஜிஎஸ்டியும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்மளோட சேனல் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உங்க திங்ஸ் வந்து ஈஸியா அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் நீங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயம் ரிட்டர்ன்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 1500 அதோட எம்ஆர்பி, 200 அதை வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 500 rupees கிட்ட அதை விற்கிறீங்க அப்படின்னும் போது அப்படியே பாதிக்கு பாதி ப்ராஃபிட் நீங்க வந்து அந்த ப்ராடக்டோடது விற்கிறீங்க. அப்போ நீங்க உங்களுடைய செலவு நீங்க வேண்டான்னு அவங்க ரிட்டர்ன் அனுப்புறாங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எதனால அனுப்புறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்க்கிங் இல்லையா, என்னது டேமேஜஸ் அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம கொடுத்த மாதிரி நீங்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து செக் பண்ணி ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்த்துட்டு அனுப்ப முடியாது. ஒர்க் ஆகலன்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா உங்க மார்ஜின் எப்படி இருக்கும்னா, நீங்க 200 ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, ஒரு 500 நீங்க அதை விற்கிறீங்க அப்படின்னும் போது உங்களோட ப்ராடக்ட் வாங்கின காசு உங்களுக்கு வந்துடும். அவங்க திருப்பி ரிட்டர்ன் அனுப்பினாலும் உங்களுக்கு லாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் முடியாது. ஆனா ப்ராஃபிட்டா அது இருக்காது. அப்படிதான் அது வந்து ஒரு 100 ப்ராடக்ட் அனுப்பும் போது ஒரு 5 ப்ராடக்ட் கிட்ட ரிட்டர்ன்ஸ் வர்றது எல்லா இடத்துலயுமே சகஜம் தான். ஒரு சிலருக்கு ஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ இ-காமர்ஸ்ல போடும் போது நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டா வந்து பண்ணிடுங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் இல்லை அப்படின்னு போட்டுருங்க. டேமேஜஸ்னா வாங்க மாட்டோம்னு சொல்லிடுங்க. ஸ்கிராச்சஸ் ஏதாச்சும் இருக்கு, ஏதாச்சும் வந்து நிறைய யூசேஜ் ஆகி ஸ்டக் ஆயிருக்கு, பண்ண தெரியாம அவங்க உடைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ்ல மேனேஜர், போர்ட்டல் மேனேஜர் பண்றதுக்குன்னே, இந்த மேனேஜ் பண்றதுக்குன்னே நம்மளுக்கு கஸ்டமர் மேனேஜர்னு ஒருத்தவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வச்சே நம்ம எப்படி போஸ்ட் பண்றது இதெல்லாமே வந்து பாத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் இது ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாலே இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை ஈஸியா பண்ணிட முடியும். இது போல நிறைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு செட்டா ஒரு 10 ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ஒரு 5000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5000 6000 ப்ராஃபிட் கிட்ட earn பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான டீடைல்ஸ், இந்த மிஷினோட டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.